சுடரி சுடரி உடைந்து போகாதே, மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன. ஸோ காய்ச்சி இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கிடையாது, நம்பி ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். நம்பி ஃபால்ஸ் நாங்கள் ஒரு மலைக்கு போல, இங்கே ஒரு கிணறு இருக்கோம். அந்த கிணத்துல நம்ம இதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிணறு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல. நம்ம வாங்க இப்போ அந்த கிணத்துல போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்கை விட்டாச்சு. பைக்கை விட்டுட்டு அந்த ஒரு ஒத்தேரி பாதை இருக்கும். ஒத்தேரி பாதம் சொல்ல முடியாது, பெரிய பாதை, அது வழியாக போகும். பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஜம்முன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல தான் குளிக்க போகிறோம். கிணத்துக்கிட்ட வந்தாச்சு. நம்பி ஃபால்ஸ் இது ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஆனால் எல்லாருக்குமே தெரியும், அதனால சீக்ரெட் பிளேஸ் சொல்ல முடியாது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. போகிற வழியே தண்ணி வரும், அதுக்கு இதில் குளிக்க முடியாது. உள்ள ஜம்முன்னு இருக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போட்டால் போதும். இந்த இடத்துக்கு வந்தாலே நம்மளே மாதிரி பயிலும் நிறைய இருப்பார்ல பார்க்கலாம். கிணறுங்கான கிணத்தை கண்ணில் காட்ட முடிக்க நீங்கள் நினைக்கலாம். அதுவே இங்கே இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இந்த பெரிய சருக்கு இந்த புல் புதற்குள்ளே தான் நீங்கள் போகணும். கவனமாக போகணும். கால் தடுக்கிட்டு சாக வேண்டியதான். கேமராமேன் சாப்பிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கிணறு தான். கிணறு கட்டுவோம். கேமராமேன் நிறைய தடுமாற்ற. இந்த கிணத்துல தான் இன்னைக்கு குதிச்சு குளிக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு காடு, உங்களுக்கே தெரியும். ஓ சாமி வேற நல்லா காமெடி. இங்கே தான் குளிக்க போகிறோம். நம்ம ஜிம் பாய்ஸை பாருங்க, உடம்பு காட்டுங்க. ஏஎன் ஜிம் ப்ரோஸ்னா இவங்க தான், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, எல்லாம் கூட இப்போ நம்ம இதில் குதிக்க போகிறோம், குளிக்க போகிறோம். குளிக்க அங்கே இவன் நீச்சல் தெரியாது. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா?